ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்டில் இயல் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். வர செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. இப்போவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் எல்லாமே படிப்பீங்க. ஸோ லெசன் வைஸாக போகிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த டாபிக் வைஸாக படிக்காமல் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஐஎன்எம்மாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியாக இருக்கட்டும், அது சார்ந்த லெசன்ஸாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். இப்போ 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 6 வரைக்கும் ஏற்கனவே நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, சாரி. இப்போ வந்து 7வது இயல் அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகிறோம். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுமே நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக போயிட்டுருக்குறோம். பர்சன்டேஜ் ஆவரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மென்சுரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்குன்னு எல்லாமே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்லேயுமே எந்தெந்த லெசன் படிக்கணுமோ அந்த லெசன் புக்கில் வந்து அந்த டாப்பிக்கை கவர் பண்ணி நம்ம லெசன்ஸ் வீடியோ பழைய மாதிரி போட போகிறோம். இப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இயல் 7 பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். இதில் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணியை பற்றி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீரா அவர்கள் அவங்க இதில் வருவாங்க. அப்புறம் வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களை பற்றின இதெல்லாம் இதில் இருக்க பாடங்கள்லாம் இந்த 7வது இயலில் படிப்போம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இயல் தான், அதே சமயம் ஈஸியானதும் கூட. சரிங்களா? ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த கலிங்கத்து பரணி, இது படைவேலம் அப்படின்னு வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் எதை பற்றி இருக்குன்னா இந்த கலிங்கத்து பரணியை பற்றின குறிப்புகள் தான் இருக்குது. கலிங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரிசா அதை இருக்கக்கூடிய பகுதிகளை தான் கலிங்கம் அப்படின்னு வந்து அப்போ சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து போய் அங்கே ஜெயிக்கிறாங்க. இந்த கலிங்கத்து பரணி வந்து பார்த்திங்கன்னா போரில் தோல்வி அடைந்த மன்னரை பற்றி அவங்களுடைய பெயர்லேயே பாடக்கூடிய, போரில் வந்து தோக்குற மன்னர்களுடைய பெயர்லேயே பாடப்படக்கூடிய இலக்கியம் தான் இந்த கலிங்கத்து பரணி. இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்லும் பொருளும் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இதில் நிறையதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சிலது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மரளி அப்படின்னா காளான். காளான்னா யமன் மாதிரி. சரிங்களா? காளான்னா சாப்பிட்ற காளான் இல்லை, காளான்கிறது ஒரு யமன், நம்ம உயிரை பறிக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொருள். கரி அப்படிங்கிறது யானை, இது நமக்கு தெரியும். தூருங்கிறது புதர். இதில் அருவருங்கிறது தமிழரை குறிக்கும். இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வலிவர் அப்படிங்கிறது நழுவி ஓடுபவர், அதாவது பாதியிலே விட்டுட்டு ஓடுறவங்க, பயந்து ஓடுறவங்க மாதிரியான இது. பிலம் அப்படிங்கிறது குகையை குறிக்கும், மலை குகை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முலை அப்படிங்கிறது மலை குகை. ரெண்டுமே ஒரே இதுதான், குகையை குறிக்குது. இறைஞ்சினருங்கிறது வணங்கினர். மண்டுதல்ங்கிறது நெருங்குதல். இதெல்லாம் வந்து அவங்க நெருங்கி வராங்க. இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போர் செய்கிறதுக்கு இப்போ இங்கேருந்து தமிழர்கள் வந்து படைகளோடு அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கலிங்க வீரர்கள் வரவது வந்து படையா அல்லது வந்து உயிரை பறிக்கக்கூடிய காலனா அப்படின்னு நினச்சி பயந்து ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்கன்னா நடுங்கி சிதறி ஓடுறாங்க. ஒருவரை ஒருவர் மிந்திக்கிட்டே ஓடுறாங்க. ஓடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிழலை பார்த்தே அருவர் வந்துட்டாங்க, அதாவது தமிழர் வந்துட்டாங்கன்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. ஓடுறவங்க ஒவ்வொரு இடமா போய் பதுங்குறாங்க. புதர்களில் பதுங்குறாங்க. இப்போ பார்த்திங்கள்ல மலை குகைகள், அது மாதிரியான இடங்களில் பதுங்குறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. ஜெயங்கொண்டார் அவர்கள் எழுதியிருக்காங்க. பாடல் வந்து இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. பாடலை கொடுத்து இதில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா இங்கே இருங்களேன், முதல் 4 வரியை பாருங்கள். இது வந்து கலிங்கப்படையின் நடுக்கம், அவங்க எப்படி பயந்தாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. எதுகோல், இது மாயை ஒன்றுகோல். இதில் கோல்னே வரும் இந்த 4 வரியில். எரிகோல், மரளிக்கோல் அப்படின்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் கோளுங்கிறது தான் இதில் இருக்கும். சரிங்களா? இது வந்தாலே நீங்கள் ஈஸியாக இது கலிங்கத்து பரணி அப்படின்னு நீங்கள் இது பண்ணிடலாம். ஊழியின் கடை அதுகோல் என அலறல் இரணினர் அலறி குளறியோடு 7 கலிங்கரே. இதில் கலிங்கரே லிங்கரேன்னு இருக்குது பாருங்கள். கலிங்கரேங்கிறது இதிலே நீங்கள் இது கலிங்கத்து பரணின்னு கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்த வரிகளை பாருங்கள். வரிவர் சிலர் கடல் பாய்ந்து வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இளறிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவர் போகல் ஒன்றியே ஒருவரின் ஒருவர் ஓட முந்தினர் உடலின் நிலனினை வெறுவி அஞ்சினர் அருவர் வருவர் எனா இறைஞ்சினர் அபயம் என நடுங்கினரே. அதாவது அவங்க வந்துட்டாங்க,
அவங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் சிதறி ஓடுறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் முந்தி ஓடுறாங்க. அபயம் அபயம், அதாவது உயிரை பறிக்கக்கூடிய காலன் வராருன்னு பயந்து ஓடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வரிகளெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக வந்து இது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிடலாம். மலைகள் அதிர்வன போல உடனென்ற வளவன் விடுபடை வேலம் என்றியருள் முளைகள் நுழைவர்களே போரில் இன்றும் நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பவரே. இப்படிங்கிற வரிகள்லாம் நீங்கள் பார்த்தாலே இது கலிங்கத்து பரணின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் சொல்லும் பொருளும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் ஆசிரியரான ஜெயங்கொண்டார் அவர்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. ஜெயங்கொண்டார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபங்குடிங்கிற ஊரை சார்ந்தவர். இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவராக இருக்கிறார். இது வந்து கூற்றுகளில் கொடுத்து கேட்பாங்க, முதலாம் குலோத்துங்க சோழனா இரண்டாம் குலோத்துங்க சோழன்னு. ஸோ கலிங்கத்து பரணி தான் பரணி இலக்கியங்களே முதல். அப்போ அதை எழுதின ஜெயங்கொண்டாரும் முதல் குலோத்துங்க சோழனோட அவைப்புலவர்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை வந்து பார்த்திங்கன்னா பரணிக்கோர்க்கு ஜெயங்கொண்டார்னு புகழ்ந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் இவரை பாராட்டியிருக்காரு. 96 வகையான சிற்றிலக்கியங்களில் கலிங்கத்து பரணியும் ஒன்று. சரிங்களா? அப்போ சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனைனா 96. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் இதுதான். தான் முதல் பரணி நூலுனாலே அது கலிங்கத்து பரணி தான். முதலாம் குலோத்துங்க அவருடைய படைத்தலைவராக இதில் யார் இருந்தாங்கன்னா கருணாகர தொண்டைமான் அவர்கள் இருந்தாங்க. அவர் தான் கலிங்கப்போர், அவரை வந்து ஆகியோரை கலிங்கப்போர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை பேசுது. கலிங்கத்து பரணி வந்து இந்த கலிங்கப்போர் வெற்றியை பேசுது. இந்த நூலை வந்து தான் தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் அவர்கள் புகழ்ந்தாங்க. இது இப்படி கேட்பாங்க, கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்தது யாருன்னு கேட்டு இதில் வந்து சொக்கநாத புலவரையும் ஆப்ஷனில் வைப்பாங்க, ஒட்டக்கூத்தரையும் வைப்பாங்க. ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய தாளிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா களித்தாளிச்சைகளால் பாடப்பட்டது 599 இருக்குது. இப்போரில் எத்தனை யானைகளை கொன்ற வீரரை பற்றி இது பாடும்னா, போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம்தான் பரணி இலக்கியம். பாருங்கள், 1000 யானையே கொள்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இதில் வந்து வீரம் வெளிப்படுது. நம்ம என்னென்னா நம்ம நினைப்போம் 1000 யானையை கொள்கிறாங்களா, 1000 யானையை கொள்கிற அளவுக்கு வலு ஒருத்தர்கிட்ட இருக்குமா, நம்ம அப்படி பார்க்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஆளை வந்து இது பாடுது. சரிங்களா? அடுத்து விடுதலை திருநாள். இதில் வந்து பாடல் அந்தளவு முக்கியம் இல்லை, ஆனால் இதுக்குமே ஷார்ட்கட் இருக்குது. அது என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம சுதந்திரத்தை பற்றி தான் பேசும். நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம். அதில் அந்த மீட்டு வந்து அந்த முழுமையாக அவங்கள்லேருந்து நம்ம சுதந்திரம் அடைகிறோம். அந்த நாளை வந்து இது குறிப்பிட்டு பாடியிருக்கும். இந்த இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்நாளோ அந்நாளே இது, எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னே தான் ஒவ்வொரு வரியிலையும் முடியும். ஸோ அதை வச்சே நீங்கள் சொல்லலாம். 300 வருடமாய் முற்றுகையிட்டு அந்நிய இருட்டில் அறக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்று எந்நாளோ அந்நாளே இதுன்னு சொல்லிட்டு இந்த வரிகளே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதோட தலைப்பு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விடுதலை திருநாள். விடுதலை திருநாள் அப்படின்னா ஆசிரியர் யாருன்னா மீரா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி சொல்லும் பொருளும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், சீவன்னா உயிர், சத்தியம்னா உண்மை. இதில் அந்தளவு கஷ்டமானது இல்லை. வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, அப்புறம் வந்து மோகித்தனை விரும்பிய, ஆனந்த தரிசனம்னா மகிழ்ச்சியான காட்சின்னு சொல்லிட்டு சொல்லும் பொருளும் இதில் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இதில் இந்த மீரா அவர்களுடைய குறிப்புகள் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. மீரா அவங்க அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். சரிங்களா? அதை வந்து மீரான்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணியிருக்காரு. கல்லூரியில் பேராசிரியராக இவர் வந்து பணியாற்றியிருக்கார். அன்னம்பிடு தூது அப்படிங்கிற இதழை வந்து நடத்தியதும் இவர் தான். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூலில் ஒன்று தான் இந்த கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொறுத்துகையில் இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது படைப்புகளை கொடுத்து ஆசிரியர் பெயர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை பற்றின ஒரு லெசன்னா இது வந்து எப்படின்னா நிறைய முக்கியமான அந்த சம்பவங்கள்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸாக்டாக, ஏன்னா ஃபுல் கதையும் நம்ம படிக்க தேவையில்லை. இதில் வந்து கொஷின் ஏரியாஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து பிறந்த வருடம் கேட்பாங்க, முதலமைச்சரான வருடம், இல்லை ஏதாவது ஒரு சிறப்பான திட்டம் கொடுத்து இந்த திட்டம் எப்போ இதானுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த திட்டத்தில் நடந்த விஷயங்கள், பாரத ரத்ன விருது எப்போ பெற்றாங்க, எப்போ மறைந்தார்கள், இந்த மாதிரி ஆண்டுகள் சம்மந்தமாக கேட்பாங்க. எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சராக இருந்தவங்க. இதில் முக்கியமான என்னென்ன விஷயம்னா, இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க இதெல்லாம் பாருங்கள். காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன்
இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறியும் பருப்பு முதலியவற்றை கூடிய உணவுகள் வழங்கப்பட வேண்டும். இந்த திட்டம் இனிமேல் சத்துணவு திட்டம் என்று அழைக்கப்படும் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான திட்டம். இப்போ மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அல்லது கொண்டு வந்தது யார் அப்படின்னு வந்து கேட்டால் காமராஜர் ஐயான்னு நீங்கள் இருக்கும். அதே சத்துணவு திட்டம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதில் எம்ஜிஆர் ஐயா இருக்கணும். ஸோ கவனமாக இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஆப்ஷனில் காமராஜர் ஐயா வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜர் ஐயா. அதை சத்துணவு திட்டமாக விரிவாக்கம் செய்தது அப்படின்னா யாருன்னா எம்ஜிஆர் ஐயான்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளுக்கு பசியை தீர்க்கும் திட்டமாக கொண்டு வந்தார். இதனால் தான் வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். இப்போ புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுவார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் தான் அதோட முழு பெயர். சரிங்களா? ஸோ இதில் அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இந்த நிறைய இருக்குது இதில் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா இதெல்லாம் கொஷின்ஸாக கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கேரளாவை சார்ந்தவராகிய எம்ஜிஆரின் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து முதல்ல இருக்காங்க. இலங்கையில் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கண்டியில் வந்து இவங்க இருக்காங்க. கண்டியில் இருக்கையில் அங்கே 1917 இயர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ வந்து ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்கள் 5வது மகனாக வந்து பிறக்கிறாரு. அதே மாதிரி இவரோட சிறு வயதிலேயே தந்தை வந்து இறக்குறாரு. அதன் பிறகு இவங்க தமிழகத்துக்கு எங்கே குடிபெயர்ந்தாங்க, இது ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் வந்து கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடிபெயர்றாங்க. அதே மாதிரி இவர் வந்து இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா? புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் வந்து போற்றப்பட்டவர் மக்களால். அதே மாதிரி இந்திய அரசால் நடிகர்களுக்கு வழங்கக்கூடிய, சிறந்த நடிகர்களுக்கு வழங்கக்கூடிய பாரத் அப்படிங்கிற பட்டையும், பாரத் ரத்னா கிடையாது, பாரத் அப்படிங்கிற பட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பெற்றிருக்காரு. இவருக்கு வந்து நிறைய பன்முகத்தன்மை இருக்குது. திரைத்துறை, நடிகர், தயாரிப்பு, இயக்குனர்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மையாளராக வந்து விளங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த பாடலோட வரிகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது அந்தளவு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இவரோட இது எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகம் ஒன்றை இது பண்ணி எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. எந்த பல்கலைக்கழகம்னு கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி தமிழக அரசால் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவியிருக்காங்க சென்னை கடற்கரையில். அது மட்டும் இல்லாமல் அவரோட கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நினைவிடம் ஒன்றை அமைத்திருக்காங்க. இறந்ததுக்கு பின் அவருக்கு வந்து மிக உயரிய பாரத ரத்ன விருது, அதாவது இந்திய மாமணி என்று அழைக்கப்படக்கூடிய பாரத ரத்ன விருது 1988 வருஷம் தான் ரொம்ப முக்கியம். வருஷத்தை கேட்டு தான் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. 88 வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்மனச்செம்மல் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். இதுவும் கேட்பாங்க, பொன்மனச்செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அதுவும் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மதுரையில் மாநகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5வது உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். எத்தனாவது உலகத்தமிழ் மாநாடுன்னு கேட்பாங்க. 5வது உலகத்தமிழ் மாநாடு எங்கன்னா மதுரையில் வந்து நடத்தியிருக்காரு. தஞ்சையில் இது வந்து கேட்டேட்டாங்க, கொஷினில் வந்திருக்கு. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குன்னா தஞ்சாவூரில் தான். ஸோ இது வந்து ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் அப்படின்லாம் வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டு விழாவையொட்டி 2017 மற்றும் 18ஆம் ஆண்டு தமிழக அரசால் வந்து சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. மதுரையிலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து இந்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு வந்து பெயர் சூட்டப்பட்டுச்சு. இது இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவம் மாதிரி. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டா. இதுலேருந்து வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 7வது இயலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான இயல் தான், ஈஸியாகவே நம்ம படிச்சிட்டோம். அடுத்து வந்து ஔவையார் அவர்களை பற்றி அறிவுசால் ஔவையார், இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான லெசன் தான். ஸோ லெசன் படிக்க தேவையில்ல. ஸோ அதில் இருக்க கண்டென்ட் படிச்சுங்க. இதில் சில முக்கிய வரிகள்லாம் வரும். இதில் என்ன காட்சி, இது காட்சி மாதிரி இல்லை, நான் கதையே சொல்லிடுறேன். அதியமானவர்கள் இருக்காங்க. முதல் காட்சி அதியமான் அரண்மனை. இதில் வந்து அதியமான் இருப்பாங்க, ஔவையார் அவர்கள் இருப்பாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா அதியமானவர்கள் வந்து ஒரு நெல்லிக்கனி வந்து ஔவையாருக்கு வந்து வழங்குவாங்க. ஔவையார் அவர்கள் வந்து கேட்பாங்க, எதுக்கு இந்த நெல்லிக்கனி, என்ன இதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப காலம் வாழ வைக்கக்கூடிய ஒரு இது அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நீண்ட நாள் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஔவையார் கேட்பாங்க, எனக்கு எதுக்கு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அதியமானுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் போனாலும் நிறைய மன்னர்கள் வருவாங்க, ஆனால் உங்களுடைய தமிழ் பற்றை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்து இங்கே ஒரு நல்ல தமிழ் புலவர் கிடைப்பது அரிது, அதனால் இது உங்கள்கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதன் பிறகு வந்து அதியமான் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பார். ஔவையார் அவர்கள் கேட்பாங்க, எதனால் வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி அமைச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம மேலே வந்து போர் செய்ய தொண்டைமான் தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே நான் வேணா போய் அவங்கள்ட்ட தூது போகிறேன், ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமான்ட்டு ஔவையார் வந்து தூது போகிறாங்க. போய் என்ன உடனே இவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் எதுவும் போக வேணாம், எதுவும் நினைச்சவங்க இல்லை, உங்களுடைய வீரத்துக்கு இழுக்கு வராத மாதிரி நான் தூது சென்று பேசிட்டு வரேங்கிற மாதிரி ஔவையார் இங்கேருந்து போவாங்க. காட்சி 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருப்பாங்க. காட்சி 2 வந்து தொண்டைமான் அந்த அவங்களுடைய இடத்துக்கு போவாங்க. இல்லை காட்சி 2 3 தொண்டைமானோட இதுக்கு போவாங்க. அவர் போய் அங்கே காட்டுவார் இந்த மாதிரி என்னென்ன கருவிகள் வச்சுருக்கோம், போர்க்கருவி போர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து ஔவையாரிடம் எடுத்து கூறியிருப்பாங்க. இந்த மாதிரி படை வீரர்கள் 1000 கணக்கான பேர் இருக்காங்க, ஆயுதங்கள் பல இருக்குது, இப்போ எல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப புத்தம் புதுசாக வச்சுருப்பாங்க, கூர்மை மிக்கதாகவும் புதுசாகவும் தயார் நிலையில் வந்து வச்சுருக்கோம், எல்லா ஆயுதங்களையும் பாருங்கிற மாதிரி தொண்டைமான் அவர்கள் ஔவையாருக்கு வந்து எடுத்துரைத்து சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ ஔவையார் அவர்கள் சொல்லுவாங்க, இங்கே இருக்க ஆயுதங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா புதுசாக இல்லாமல் எல்லாமே போருக்கு போய் பயன்பட்ட மாதிரியே இருக்குது நிறையா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஔவையார் வந்து இன்டைரக்டாக சொல்லுவாங்க. ஸோ தொண்டைமானுக்கு யோசிக்கிறதுனா அப்போ அவர் வந்து நம்மளை விட ரொம்ப போரில் வந்து அனுபவமிக்கவராக இருப்பார் அதியமான். ஸோ எதுக்கு போருங்கிற மாதிரி சமரசமாக போயிடுற மாதிரி கதை போகும். ஸோ இதுதான் இது. ஸோ இதில் வந்து 2 முக்கியமான வரிகள் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஸோ லெசன் அந்தளவு முக்கியம் இல்லை. ஸோ யார்கிட்ட தூது போனாங்க, யாருக்காக போனாங்கங்கிறது. சிற்றிலை நெல்லி தீங்கனி, இதில் நெல்லி தீங்கனினாலே நீங்கள் ஔவையாரை சொல்லலாம். ஆதல் நின்றுகந்து அடங்கி சாதல் நீங்கள் ஏமங்கி தனையே அப்படிங்கிறது வந்து ஔவையார் அவர்கள் வந்து பாடல். இந்த வரிகளை கொடுத்துக்கலாம். சிற்றிலை அப்படின்னாலோ அல்லது நெல்லி தீங்கனினாலே நீங்கள் ஔவையாரை மைண்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு பாடல். அப்புறம் வந்து இங்கே இதே தான், அந்த பகைவர் குத்தி கோடு நுறுஞ்சியைந்து, இதெல்லாம் இந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்தளவு முக்கியம் இல்லை, ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. மாலை சூடி கந்திரல், இதில் மெமரி வச்சுக்கிற மாதிரி இந்த 2வது வரியில் கடைசி பாருங்களேன், நெய்யணிந்து, அதாவது நெய்யணிந்துன்னா அப்படியே புதுசாக வச்சுருக்காங்க கத்திகள், அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இவ்வே பிணியணிந்து மாலை சூடி கந்திரல் நோன்கால் திரிந்தி நெய்யணிந்து கடையுடை இவ்வியவன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுறுந்திசைந்து சிதைந்து, இதெல்லாம் தான் வந்து இந்த வரிகள். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுதான் இந்த கதை அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்து இலக்கணத்துக்கு நம்ம தனியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 7வது இயல் அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தமிழுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இயலாக ஒரு லெசனாக போகையில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலைச்சொல் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், குதிரை ஏற்றம் கொடுத்துருக்காங்க, கதாநாயகன், ஹீரோ, முதலமைச்சர். ஸோ இதெல்லாம் ஈஸியானதாக தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இதில் கலைச்சொல் அந்தளவு கஷ்டம் இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ வேறு எந்த சப்ஜெக்டில் அடுத்த லெசன் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, ஸோ கொஞ்சம் பர்சனல் ரீசன் நிறையா, அதனால தான் வீடியோஸ் வந்து லெசன் வீடியோஸ் அதனால் ரெகுலராக போட முடியல. ஓனாக நோட்ஸ் எழுதியே நான் போட்டுட்ருக்கேன், அதுக்கு சாரி. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோஸ் ரெகுலராக போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்புங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நான் ப்ளேலிஸ்ட்டு கண்டினியூ பண்ணாததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் ரொம்ப எஃபெக்டோடு போடுவேன், நோட்ஸை எழுதி கிளியராக எழுதி போடுவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் ரீச்சே ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் பார்த்தாலும் லைக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல, கமெண்ட்டும் வரலங்கிற பட்சத்தில் நான் என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை வீடியோ நல்லாவே இல்லையோ, யாரும் சொல்ல மாட்டுறாங்களே, ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்களேங்கிறதுலேயே வந்துட்டு அப்படியே விட்டுறது. அதனால தான். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.